இங்க நம்ம கவின்ஸ் அகாடமில பார்த்தீங்கன்னா, ரீநீட் 2026ஓட பிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீல எப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு பிசிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கெமிஸ்ட்ரி வேதியியல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் வந்து போட்டிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி கோட் வைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு கோட் 80ல 46 to 50 இந்த கோட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது முதல் 5 மீதம் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் எப்போ மேம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஸ்பீஷியஸ் இந்த லிஸ்ட் ஒன் வித் தியர் ஜியோமெட்ரி இன் லிஸ்ட் டூ. ஸோ இங்க இருக்கிற மாலிகுல்ஸோட வடிவம் எப்படிலாம் இருக்கும், அது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த பட்டியலில் இருக்க அயனிகள் அதோட வடிவத்துல வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம், பொருத்தம் செஞ்சிடலாம். ஸோ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு பட்டியல் 2ல நான்முகின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது டெட்ராஹெட்ரல், சமதள சதுரம், முக்கோண இருபட்டை பிரமிடு, சதுர பிரமிடு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பேர் வச்சே வந்து உங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்படி நம்ம இங்க கொடுத்திருக்கிற பட்டியல் 1ல இருந்து இதை எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் ஸ்ட்ரக்சர் போட்டு காட்டுறேன். அதுக்கு பேர் எப்படி வைக்கலாம் அப்படின்றது சொல்லுங்க. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். மேபி இதுக்கு மேல நீங்க ஃபியூச்சர் நீட் அட்டன் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க இதை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? PCl 5 பாருங்க. அப்போ Cl குளோரின் வந்து மொத்தம் 5 இருக்கா, அதை இப்படி வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம வந்து ஒரு டாட் கனெக்ட் பண்ற மாதிரி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி இதுல வடிவத்தை வந்து கொண்டு வர போறோம். இங்கிருந்து இங்க அப்புறம் இங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு முக்கோணம். ஓகேங்களா? இந்த முக்கோணத்துல இருந்து இது ஒரு சமதளமா இருக்கக்கூடிய, இப்ப நான் கீழே வந்து ஒரு முக்கோண ஷீட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. அங்க இருந்து நான் இப்ப என்ன பண்றேன்னா மேல ஒரு கம்பி மாதிரி நீட்டி வச்சு அதுல எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்றேன். அப்போ எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு முக்கோணம் சமதளத்துல இருக்கு, மேல ஒரு பாயிண்ட், ஒரு நூல் வந்து நான் என்ன பண்றேன், எல்லா மூலங்களையும் கனெக்ட் பண்றேன். அப்ப இது உங்களுக்கு எப்படி இருக்கு, பிரமிட் மாதிரி இருக்கா? சோ இதேதான். அப்போ உங்களுக்கு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, ஒரு மணல் குவியல் மாதிரி. அப்ப PCl 5 வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பிரமிட் வருது, கீழே ஒரு பிரமிட் வருது. எதை வச்சு, ஒரு முக்கோணத்தை வச்சு பிரமிட்ஸ் வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம வந்து பொறுத்துகளை எது ஆன்சர் அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் BrF5. F5னா இதுலயும் அங்கதான் இருக்கு. இது எந்த மாதிரி வடிவத்துல கனெக்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஓகே, இத பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, F2 இந்த ஒரு சதுரம் மாதிரி இருக்கா? இங்க நம்ம முக்கோணம் டிரா பண்ணோம், இதுல சதுரம். இதுல இருந்து மேல மட்டும்தான் நீட்டி இருக்கு. எல்லாம் இந்த Fல இருந்தும் நீங்க இங்க ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இங்க எப்படி வரும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி சதுரம் வரைஞ்சிட்டு சதுரத்துல இருந்து ஒரு பாயிண்ட் மேல. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சதுரம் வரைஞ்சி அதுல இருந்து பிரமிட் ஒரு குவியலை வந்து உண்டாக்கி இருக்கோம். அடுத்து BF-4. 4னே சொல்லிட்டாங்க. அப்போ எந்த பேர்ல வந்து 4 இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இத பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 இந்த டெட்ரா அப்படின்னா 4. அப்போ மேத்ஸ்ல இதுக்கு வந்து தேர்ட் ஒனுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதை எப்படி நம்ம முன்னாடி நீங்க டிரா பண்ணும்போது கீழே இது ஸ்கொயர் மட்டும், இந்த சதுரம் மட்டும் வரைஞ்சிட்டு ஒரு பிரமிட் ஸ்டார்ட் பண்ணீங்களா செகண்ட் ஒனுக்கு, அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்கொயர் சதுரம். இது சமதளமா இருக்கு, சமதள சதுரம். இப்ப இந்த பேர் வச்சு நான் உங்களுக்கு இது சொல்லிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் உங்களோட ஆப்ஷன்ஸ் பார்த்து மேட்ச் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதை வச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் PCl நம்ம அதை எப்படி டிரா பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கீழே ஒரு குவியல் மாதிரி பிரமிட் பண்ணோம். அப்போ இங்க என்ன வருது, முக்கோண இருபட்டை பிரமிடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் PClக்கு
ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகேங்களா? செகண்ட் ஒன் எப்படி வரைஞ்சோம்? ஒரு சதுரம் வரைஞ்சிட்டு அதுல இருந்து பிரமிட் பண்ணோம். அப்ப பாருங்க, சதுர பிரமிடு. அடுத்து BF4ன்ற டெட்ரா, அது 4 தான் இருக்கு, இது ஒண்ணு மட்டும் தான் 4, அப்போ டெட்ராஹெட்ரல். ஓகேங்களா? NiCN4. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனா இருந்துச்சு, சமதள சதுரம், ஸ்கொயர் பிளேனா. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது A3, B4, C1 and D2. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த விஷயம், the amino acid that gives a red blood color treating its sodium fusion extract sodium nitroprusidase. அதாவது சோடியம் ஃபியூஷன் சாற்றை சோடியம் நைட்ரோபுரூசைடுடன் வினைப்படுத்தும் போது இரத்த சிவப்பு நிறத்தை தரும் அமினோ அமிலம் எது? அப்போ நம்ம கொடுத்திருக்கிறது எல்லாமே அமினோ ஆசிட்ஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்மளோட ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? த்ரியோனைன், மெத்தியோனைன், சிரைன், அதுக்கப்புறம் லியூசைன். ஸோ இங்க இருக்கிறது 4மே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ரத்த சிவப்பு கலர் தரக்கூடியது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு லெசானியே டெஸ்ட் வந்து ஞாபகம் இருக்கும். அதாவது லெசானியே டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து சல்ஃபர் அதுல இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிற மாதிரி ஆர்கானிக், அதாவது கரிம பொருட்கள்ல வந்து சல்ஃபர் கலந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் வயலட் இல்லைன்னா டார்க் ரெட் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க இதுல என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இதுல இருக்க இங்க 4 கொடுத்திருக்காங்களா அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள். இதுல எதுல வந்து சல்ஃபர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் உங்க ஆன்சர். நார்மலா நீங்க படிச்சிருந்தாலே உங்களுக்கு பிளட் கலர்ல, ரத்த கலர்ல வருது, சோடியம் ஃபியூஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்ப நான் உங்களுக்கு வந்து அதுல என்னென்ன இருக்கு, ஒரு அமினோ ஆசிட்லயும் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்க அதை பார்த்துட்டு எது அப்படின்னு நீங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த்ரியோனைன்ல பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. மித்தியோனைன் பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, சல்ஃபர் இருக்கு. ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சல்ஃபர் எங்க இருந்தா அதுதான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கான உங்களோட விடை. அடுத்து பாருங்க, சிரைன் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் லியூசைன் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு சல்ஃபர் இருக்கு, அது மெத்தியோனைன். உங்களோட கரெக்ட் ஆன்சர் என்ன? செகண்ட் ஒன். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னா CH2, CH2, CH3, SN. ஓகேங்களா? இதுதான் மெத்தியோனைனோட கான்ஃபிகரேஷன். இப்ப கீழே வந்து உங்களுக்கு 2 கூற்று கொடுத்திருக்காங்க. அந்த 2 கூற்றுமே வந்து சரியா தவறா அப்படின்றத பாக்குறது மட்டும்தான் இங்க நம்மளோட ஒர்க். இப்போ oxidation of p-nitrotoluene with acidic KMNO4 gives an acid that is stronger than benzoic acid. அதாவது ஒரு அமிலத்தன்மை கொண்ட KMNO4 உங்களுக்கு வந்து அதுவே ஒரு ஆசிட் தான். அது கூட நைட்ரோடொலுவின் அதை வந்து என்ன பண்றாங்க, ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது பென்சாயிக் அமிலத்தை விட வலிமையான ஒரு அமிலம் கிடைக்கும். ஆமா கரெக்ட். ஏன்னா அதுவே ஒரு ஆசிட். ஆக்சிடைஸ் பண்ணும்போது, அதுவும் நைட்ரோடொலுவின்றது கூட பண்ணும்போது கண்டிப்பா அது என்ன ஆகும்னா அமிலத்தன்மை அதுல அதிகம் தான் ஆகும். அப்போ முதல் கூற்று வந்து என்னன்னா சரி. இரண்டாவது கூற்று பாருங்க, ரிடக்ஷன் ஆஃப் p-nitrotoluene with SN and HCl followed by neutralization gives an amine that is more basic than aniline. அதாவது நைட்ரோடொலுவினை SN, HCl கொண்டு ஒடுக்கம் செய்தார். ஒடுக்கம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற அசிடிக்களை நம்ம என்ன பண்றோம், குறைக்கிறோம். அதோட தன்மையை வந்து என்ன பண்றோம், வீரியத்தை வந்து குறைக்கிறோம். பின்னர் நடுநிலைமை ஆக்கும் போது, இங்கே சொல்லிட்டாங்க நடுநிலைமைனா உங்களுக்கு வந்து ஒரு ஆசிட் அதிகமா போச்சு அப்படின்னா அதுல வந்து பேஸ் காரத்தன்மை சேர்த்து அதை வந்து நாங்க சமப்படுத்துறோம், நடுநிலைமைக்கு கொண்டு வரோம் அப்படின்றாங்க. இங்க அது சொல்லிட்டாங்க அதுவே ஒரு ஆசிட். அது வந்து ரிடக்ஷனும் சொல்லிட்டாங்க, நடுநிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அனிலினை விட அதிக காரத்தன்மை கொண்ட ஒரு அமிலம் கிடைக்கும். அப்ப இங்க இதுவும் இந்த கூற்றும் வந்து பாத்தீங்கன்னா சரியானது. நமக்கு வந்து பேசிக் சப்ஸ்டன் தான், அதுவும் அனிலினை விட அதிகமான ஒரு அமிலத்தன்மை, அதாவது காரத்தன்மை உடையது கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த 2 கூற்றுமே பாத்தீங்கன்னா சரி. உங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் எங்க இருக்கு?
4th ஆப்ஷன். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரியானவை. அடுத்து the standard electropotential E0 for the half cell reaction Fe3 plus E minus gives Fe2 plus at 298 Kelvin. அதாவது 298 கெல்வின் வெப்பநிலையில உங்களுக்கு வந்து ஃபெரிக் அயான் இருக்குல்ல, இங்க பாருங்க. இது 3+ இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன இங்க கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த அயானுக்கு வந்து ஃபெரிக் இந்த இரும்புக்கு இந்த அயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3+ மேல போட்டிருக்காங்க. அப்போ 3 எலக்ட்ரான் சார்ஜ் வந்து அதுக்கு தேவைப்படுது. என்ன பண்ணிட்டோம், ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேல வந்து மிச்சம் 2 தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. என்ற அரைவினை வினையின் திட்ட மின்னழுத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது E0 வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க நமக்கு கிவனா என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா E0 Fe3+ by Fe, அதாவது நமக்கு Fe3+ இருந்து Fe2+ கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு எதோட ஆன்சர் கொடுத்திருக்காங்க 3+ இருந்து உங்களுக்கு இங்க என்ன வரும்னா Fe மட்டும் வர மாதிரி அதோட மின்னழுத்தம் E0 வந்து கொடுத்திருக்காங்க -0.04 volt. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே Fe2+ இருந்து உங்களுக்கு Fe இங்க 3+ இல்ல 2+ இருந்து Fe கிடைக்கிறது. அதோட மின்னழுத்தம் E0 எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அட் சேம் அதே வெப்பநிலையில தான் 298 கெல்வின்ல கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கொடுத்திருக்க இந்த கிவனை கொடுத்திருக்காங்களே, இது எப்படி நம்ம ஈக்குவேஷனா மாத்தி அதோட ஆன்சர்ஸ் எடுக்கலாம். அதை வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜில உங்க ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க ஈஸியா அதை வந்து போட்டுக்கலாம். இங்க பாருங்க. இப்ப வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Fe3+ இருந்து என்ன பண்ணா நமக்கு Fe மட்டும் கிடைக்கும். கீழே இருக்குல்ல இதை வந்து நீங்க ப்ராடக்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து ரியாக்டன்ட். ஓகே, இதுக்கு நடுவுல என்ன கொடுத்தா நமக்கு வெறும் Fe கிடைக்கும். நான் இங்க மேல சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து இப்போ 3 எலக்ட்ரான் தேவைப்படுது. எனக்கு 3 எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு 3+ கேக்குது. அப்போ நம்ம 3 எலக்ட்ரான் இங்க கொடுத்துட்டோம்னா அது ஃபுல் ஆயிடும். அப்ப Fe மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப அதோட மின்னழுத்தம் E0 1ன்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கிவன் 0.04 volt. அதோட எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு கொடுத்தோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 3. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 2+ இருந்து Fe. அப்ப 2+ 2 எலக்ட்ரான் தேவைன்னா அப்ப நம்ம என்ன கொடுக்கணும் +2 எலக்ட்ரான்ஸ் Fe மாறிடுச்சு. அதோட மின்னழுத்தம் வந்து -0.44. அதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்திருக்கோம் 2. இது வந்து நமக்கு கொடுத்திருக்க அதே ஈக்குவேஷன் தான் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க வந்து ஒரு மிஸ்டேக். ஆக்சுவலா இது 3+ன்னு உங்களுக்கு வரணும். மாத்திக்கோங்க. क्वेश्चनல கொடுத்திருக்கிறது தான். ஓகே இருங்க. அப்போ இங்க 3+னா உங்களுக்கு 2+ நீங்க வரணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கிடைச்சிருக்க ஈக்குவேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தெரிஞ்சிருக்கும். ΔG is equal to -N F E0. நம்ம இங்க என்னென்ன வச்சிருக்கோம், N-ம் E0 வச்சிருக்கோம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதோட ஃபார்முலா பாருங்க. ΔG3 equal to G1 minus G2. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ΔG ஓட ஃபார்முலா தெரியும். -N3 போட்டுக்கோங்க. ஏன்னா 3. ஓகே, N3 F E3 0. ஓகேங்களா? equal to -N, அதாவது இது N என்ன 1, N1 F E0 1. ஓகேங்களா? அது மைனஸ் இங்க ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ், நீங்க எழுதும் போது ஒரு மைனஸ் F E2 0. ஓகேங்களா? இப்போ நமக்கு மேல கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதாவது அது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு F இல்ல, அதனால இங்க என்ன பண்றோம்னா டிவைடட் பை -F. F ஆல நம்ம என்ன பண்றோம், வகுக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல F ஆல வகுக்கும் போது உங்களுக்கு மைனஸும் போயிடும் Fம் போயிடும். ரிமைனிங் வந்து N3 E3 0 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இங்க N1 E1 0 இருக்கும். மைனஸ்
N2 E2 நாட். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மைனஸ் இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம், மைனஸ் எஃபால வைக்கும்போது எஃப்பும் போயிடும், இவங்க உள்ள இருக்க மைனஸ் போயிடும், வெளியில ஒரு மைனஸ் இருக்கனால தான் இங்க மைனஸ் வருது. இப்ப நம்ம கொடுத்திருக்க வேல்யூ வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். N3 நமக்கு தெரியும். N3 பாருங்க 1 இருக்கா, அப்போ 1 into E3 வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால E3 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கேயும் வந்து மாத்தணும். இது வந்து 2, இது வந்து 3. ஓகேங்களா, E3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். N1 ஓட வேல்யூ 3 into E1 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -0.04 minus N2 வேல்யூ 2 into -0.44. ஓகேங்களா, அப்ப இதை நீங்க வந்து மல்டிபிள் பண்ணும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், -0.12 மைனஸ், ஆல்ரெடி அங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் இன்டு மைனஸ் இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். அப்போ 0.88 இன்டு 44னா 88 வருமா. இப்போ முன்னாடி 0.0 வச்சுட்டு 88 எழுதிக்கோங்க. இப்போ இங்க என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ் இருக்கு ஒரு பிளஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு அது எது பெரிய நம்பரோ அதோட சார்ஜ் தான் நம்ம போடுவோம். அப்போ இங்க என்ன வரும், 0.76. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன வருது, பிளஸ் 0.76. நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, E3 ஓடத ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. அதாவது மின் அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா, அவங்க கொடுத்திருந்தது. சோ அது வந்து நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ உங்க ஆப்ஷன் பாருங்க, எது கரெக்ட் ஆன்சர்னு. 0.76 மேலேயே கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், 5th one. The compound that cannot be obtained from the aldol condensation reaction shown below is. கீழே காட்டப்பட்டுள்ள ஆல்டால் குறுக்க வினை மூலம் பெற முடியாத சேர்மம் எது. ஸோ ஆல்டால் குறுக்க வினைன்னு சொல்லலாம். இங்க நீங்க இந்த பேர்லயே உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன், இங்க பாருங்க. என்னன்னா ஏ அப்படின்னாலே ஆல்ஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபானா டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணுறது, ரொம்ப ஹெவியான ஒரு ஆட்டம் அணுக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 மடங்கு எலக்ட்ரானோட பெருசா இருக்கும் அந்த மாதிரி. அப்போ 2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிஜன் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பா பார்ட்டிகல் வந்து இங்க வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, சேரக்கூடியது. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் பாருங்க, நம்ம கொடுத்துருக்கிறது இங்க கொடுத்துருக்காங்க, பிளஸ் PHCHO. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் போது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய எது நமக்கு வந்து சேர்மம், எந்த சேர்மம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இது கூட நம்ம என்ன வந்து ஜாயின் பண்ண, ஆல்டால் கண்டென்சேஷன்னாலே உங்களுக்கு இந்த pH உடைஞ்சு இது கூட ஜாயின் ஆகும். இங்க ஒரு ஆல்பா பார்ட்டிகல் கூட உங்களுக்கு ஜாயின் ஆகும். அதாவது H3C இங்க மேல என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகும்னா ஆல்பால டபுள் பாண்டோட உங்களுக்கு pH வந்து ஜாயின் ஆயிடும். ஓகேங்களா, இது எங்க இருக்கு, இத பார்க்கும்போது இது ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சேர்மம் தான். இது பாத்தீங்கன்னா 3ஆவதுல இருக்கு. அப்ப இது வந்து சரியானது. ஓகேங்களா, இது கரெக்டான ஒன்று. ஓகே, இப்போ வந்து என்ன விஷயம்னா உங்களுக்கு இந்த pH மட்டும்தான் ஜாயின் ஆகுமா அப்படின்னு கிடையாது. அந்த நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சேர்மங்கள் நிறைய வகையான மாலிகூல்ஸ் வந்து அந்த கேஸ்ல அங்க வந்து இருக்கும். அது எது கூட வேணா ஜாயின் ஆகலாம், ஆனா டபுள் பாண்டா இருக்கணும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆல்பானா ஒரு டபுள் பாண்ட், ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா இதே ஸ்ட்ரக்சர் நான் இங்க டிரா பண்றேன்.
இங்க பாருங்க H3C, இங்கேயும் வந்து H3C, இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி டபுள் பாண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இன்னொன்னு ட்ரா பண்றேன். ஏன்னா இவங்களும் இருப்பாங்க. நமக்கு வந்து இவங்க கூட மட்டும்தான் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிலாம் கிடையாது. H3C, H3C, இங்க டபுள் பாண்ட்ல O. இப்ப என்ன ஆகும்? இந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்களா? இது கூடயும் நமக்கு என்ன ஆகும்னா சேர்மம் ஜாயின் ஆகும். அப்படி ஜாயின் ஆகும்போது கிடைக்கிறது இது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. செகண்ட் ஒன் தெரியுதுங்களா? அது அப்படியே இருக்கு. இந்த ஆக்சிஜன் பாண்ட் இங்க என்ன இருக்கு? ஆல்பாவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுவும் நமக்கு கிடைக்கலாம். அப்ப 3வது கிடைச்சது பாருங்களேன். 1ம் 3ம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதோட ஜாமெண்ட்ரி அந்த வடிவம் மட்டும் தான் மாறி இருக்கு. அங்க மேல குடுத்திருக்காங்க pH, இங்க கீழ குடுத்திருக்காங்க. இதுவுமே சரியானது. இப்ப எது நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்டால் குறுக்க வினையில இந்த 4வது வந்து நடக்கும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? எது பெற முடியாத சேர்மம்னு கேட்கும்போது இந்த 4த் ஆப்ஷன். ஓகேங்களா? ஆல்டான் கண்டென்சேஷன் அப்படின்னாலே அந்த ஆல்பா பார்ட்டிகளோட இங்க குடுத்திருக்க காம்பவுண்ட்ல ஏதோ ஒண்ணு பிரேக் ஆகி உங்களுக்கு ஜாயின் ஆகும். இந்த பேசிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹீட் குடுக்குறோம். இப்போ இது என்ன பண்றோம்? நம்ம வந்து இத ஹீட் பண்ணும்போது நமக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு இங்க ஜாயின் ஆகும். அதாவது pH, CHOல இது பிரேக் ஆகி முன்னாடி இருக்க ஆல்பா பார்ட்டிகல் பாண்ட் இருக்குல்ல அது கூட ஜாயின் ஆகும். இல்ல ஆக்ஸிஜனோட ரியாக்ஷன் டபுள் பாண்ட். ஓகே. ஏன்னா அந்த ஆல்டால் அப்படின்னா ஆல்பான்னு வச்சுக்கோங்க. ஓனா ஆக்ஸிஜனும் ஜாயின் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2 டபுள் பாண்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மேபி உங்களுக்கு அடுத்த நீட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர வீடியோல நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து இதுக்கப்புறம் 51ல இருந்து அடுத்த பார்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபுல் பேப்பரே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.